பிரமிப்பா இருந்தது ராமநாதனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்குள் ஒருவன் பொருளாதார நிலை இப்படி கூட மாற முடியுமா என்ற வியப்பில் ஆழ்ந்து நின்றார். நகரத்தின் மையப்பகுதியில் வீடு, கார், ஆள், அம்பலம் என்று எதிலும் பெருமை. எப்படி இருந்த பழனி எப்படி மாறிவிட்டான். வள்ளி, அது பழைய சாதம் மிச்சம் இருக்கு, வாங்கிக்கிறியா? எதுக்கு மேகலா அக்கா இப்படி தயங்குறீங்க? வெறும் தண்ணியை குடிச்சு வயிற்று நிரப்பிக்கிறதுக்கு பழைய சாதம் அமிர்தமாச்சமே, போடுங்க தாராளமா. தன் மனைவிக்கும் இந்த பழனியின் பொண்டாட்டிக்கும் நடந்த பழைய உரையாடல் ஏனோ மனதில் புதிக்க அருகில் இருந்த மேகலாவை நோக்கினார் ராமநாதன். என்னங்க என்றான். அது பழச நினைச்சேன் என்று புன்னகை புரிந்தார் ராமநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன, ஐயாவையும் அம்மாவையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா என்று கேட்டபடி வந்தார் பழனி. பட்டு வேட்டி தரையில் புரண்டது. பரவாயில்ல பழனி என்று ராமநாதன் சொன்னார். எம்எல்ஏ வந்தாரு, அவரோட பேசிட்டு வழி அனுப்பிட்டு வர்றதுக்கு நேரமாயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஐயா என்றான். அதனால் என்ன என்று ராமநாதன் சொன்னார். வள்ளி, ஏய் என்று கத்தி அழைத்தார் பழனி. இதோ வந்துட்டேன். அந்த எம்எல்ஏ சம்சாரம் விடமாட்டேங்குது, நோய் நோயின்னு. என்னம்மா, நல்லா சாப்பிட்டீங்களா? பட்டு சேலையில் தலைப்பை திருகியபடி விசாரித்தாள் வள்ளி. உங்க 10வது கல்யாண நாள் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட்டதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் என்றார் ராமநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம், பழைய வறுமையையும் மறக்கலனா உங்களையும் மறக்கல என்று சொன்னான். அதற்குள் ஒரு ஆள் வந்து காதை கடித்தான். ஒரு நிமிஷம் ஐயா, வந்துடுறேன். வள்ளி, நீயும் வா என்று வேட்டி அபில ஓடினார். வேட்டியை ஒழுங்காக கட்டிக்கொள்ள தெரியாத அதே பழனிதான் இன்னும். ஆனால் அன்று ஆங்காங்கே நைந்து போன அழுக்கு வேட்டி, இன்றோ அகல ஜரிகை போட்ட விலை உயர்ந்த வேட்டி. ராமநாதன் குடியிருக்கும் வீட்டுக்கு எதிரே குடிசையில்தான் முன்பு வசித்து வந்தது பழனியின் குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். வாடகை ரிக்ஷாவை ஓட்டி பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். வள்ளி 4 வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து தன் பங்குக்கு வீட்டு வருமானத்தையும் உயர்த்தி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? வீட்டில் பாயாசம், கோவில் அர்ச்சனை. அது வள்ளி, இன்னைக்கு எங்க 20வது கல்யாண நாள் என்று சொன்னாள். ஓ, அதுதான் நீங்க புது நூல் புடவையில ஜொலிக்கிறீங்களாக்கும் என்று பெருமூச்சு விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன என்று மீண்டும் கேட்டார். அடுத்த வாரம் புதன்கிழமை எங்களுக்கு கூட கல்யாண நாள் தான், அதை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்தது என்று சொன்னாள். அவள் மனசின் ஓரத்தில் ஏற்பட்ட ஏக்கத்தை நொடியில் புரிந்து கொண்டாள் மேகலா என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த புதன்கிழமை காலை சரியாக 6 மணிக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 200 ரூபாய் வாயில் சேலையும் 100 ரூபாய் வேட்டியும் அவர்களின் திருமண நாள் பரிசாக அளித்தாள் மேகலா. அன்று அந்த வாயில் புடவையை கட்டி பூரித்து ஆடையாய் கட்டி கொண்டவள் இன்று 5000 ரூபாய் காஞ்சிப்பட்டை அலட்சியமாக உடைத்து கொண்டிருக்கிறாள். மறுபடியும் மன்னிக்கணும் ஐயா என்று திரும்பி வந்தனர் பழனியும் வள்ளியும். அப்ப நாங்க கிளம்புறோம் பழனி என்று ராமநாதன் சொன்னார். என்னையா அதுக்குள்ள? வீட்டில் பையனும் பொண்ணும் தனியா இருக்காங்கப்பா, அதான் என்றார். அவங்களையும் கூட்டி வந்திருக்கலாம். இப்ப என்ன படிக்கிறாங்க 2 பேரும் என்று கேட்டான் பழனி. பையன் இந்த வருஷம் காலேஜ் போறான், பொண்ணு +2 என்று சொன்னார். எந்த காலேஜில் சேர்க்க போறீங்க என்று கேட்டார். ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டை தான், நம்ம அரசாங்க கல்லூரியில் கிடைக்கிற கோர்ஸில் படிக்க வைக்கணும் என்று சொன்னார். என்னம்மா, நான் ஒருத்தன் இருக்கிறதையே மறந்துட்டீங்க, எந்த காலேஜில் சேர்க்கணும் சொல்லுங்க என்று சொன்னார். மற்ற காலேஜ்னா டொனேஷன், என் சபாரிஸ் இருக்கே, டொனேஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்ற வரை புன்னகையுடன் பார்த்தார் ராமநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னங்க, என்ன உனக்கு தெரியாதா? டொனேஷன், வரதட்சணை, லஞ்சம், கள்ளக்கடத்தல் எல்லாம் ஒரே ரகம்தான் என்னை பொறுத்தவரை என்று சொன்னார். ஐயா இன்னும் மாறவே இல்லை என்று சிரித்தார் பழனி. அப்போ கிளம்புற பழனி என்று சொல்லிவிட்டு வாங்க, அடிக்கடி வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் என்று கை காட்டினார். இருவரையும் வாசல் வரை வந்து வழி எழுப்பினார் பழனி என்றுதான் சொல்ல வேண்டும். வாசலில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள்
பந்தோபஸ்துக்காக. ராமநாதனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன சிரிக்கிறீங்க என்றாள் மேகலா. சொல்றேன், நம்ம பஸ் வருதா பாரு என்று சொன்னார். 11A. அவர்கள் செல்ல வேண்டிய டவுன் பஸ் தான். கூட்டம் அதிகமில்லை. ஏறி அமர்ந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா, போலீஸ் என் புருஷன் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அழுதபடி ஓடி வந்தாள் வள்ளி. மாநில செய்திகளை ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்த ராமநாதன் திடுக்கென எழுந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன சொல்ற வள்ளி என்று கேட்டார். ஆமாங்க ஐயா, ரிக்ஷாவில் சாராயம் கொண்டு போறார்னு போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு என்று சொன்னார். மறுபடியும் அவருக்கு அதிர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். உன் புருஷன் சாராயம் கொண்டு போறானா என்று மீண்டும் ஒரு முறை கேட்டார். தலை குனிந்து நின்றாள் வள்ளி என்று தான் சொல்ல வேண்டும். முதல்ல ஸ்டேஷனில் போய் விசாரிங்க, பாவம் கலங்கி போய் நிற்கிறா என்றாள் மேகலா. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இவரின் உறவினர் தான். பேசி பார்த்தார். ஆனால் சாராய விஷயம் அவரை நெருடியது என்று தான் சொல்ல வேண்டும். குற்றம் செய்தவன் தண்டனை அடைவதுதான் தர்மம். பழனி 15 நாள் ஜெயில் வாசம் செய்துவிட்டு திரும்பினான். அப்போது ஆரம்பித்தது அவன் வாழ்வில் திருப்பம். சாராயம் கடத்தி, பிறகு தானே விற்று, தானே காய்ச்சி, தில்லுமுள்ளு வேலைகளில் தேர்ந்து இதே சமூகத்தில் அந்தஸ்து உள்ள பிரஜையாக காட்சி அளிக்கிறார் பழனி. அன்று லாக்கப்பில் அடித்த போலீஸ் அவன் வீட்டு வாசலில் இன்று பந்தோபஸ்துக்கு. ஏன் மேகலா, பணம் வந்துட்டா சமூகத்துல பெரிய மனுஷ அந்தஸ்து வருகுதில்லையா? முகத்தில் மோதிய காற்றினால் கலைக்கப்பட்டு பறந்த தலைமுடியை ஒதுக்கி விட்டபடி அவரை பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன யோசனைகள் பலமாயிருக்கு, அப்போலிருந்து இப்ப கேள்வியும் புதிராயிருக்கு என்று சொன்னாள். பழனியோட வாழ்க்கைய நினைச்சு பார்த்தேன். ஊர்ல எந்த முக்கிய விழாவானாலும் பழனியிடம் நன்கொடைக்கு போய் நிற்கிறாங்க. அவன் பெயரை தலைமை இடத்துல போடுறாங்க. பொறாமையா இருக்கா என்று மேகலா கேட்டார். சேச்ச, நாம பார்க்க வளர்ந்த பையாமன், ஆனா சமூகத்தை நினைச்சாதான் குழப்பமாயிருக்கு என்று சொன்னார். சேலை, தலைப்பால், தோள்பட்டை இரண்டையும் மூடிக்கொண்டாள் மேகலா குளிருக்கு அடக்கமாக. என்ன பாரு, ஒழுக்கம் நியாயம்னு பேசிக்கிட்டு அதன்படி வாழறேன். உனக்கு எப்பவுமே இந்த சாதாரண சேலை தான் தலையில எழுதியிருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பா தில்லுமுள்ளு செஞ்ச பழனி சொடக்கு போட்ட நாளிகையில பெரிய மனுஷனாயிட்டான். செல்வம் எல்லாம் அவனிடம் மண்டியிட்டு நிக்குது. அதான் புரியல என்று சொன்னார். குழம்பி போய் பேசும் தன் கணவரை பரிவுடன் பார்த்தாள் மேகலா. குளிர்காத்து அடிக்குதே, காதை சுத்தி துண்டு வேணும்னா கட்டிக்கிறீங்களே, கட்டிக்குங்களே என்று சொன்னார். பரவாயில்லை, இதமாதான் இருக்கு. முகத்துல மோதிர காத்து மனசுக்கும் சுகமா இருக்கு என்று சொன்னார். இதுதான் வித்தியாசம் என்றாள் மேகலா மென்மையாக. என்ன சொல்ற என்று கேட்டார். பழனியிடம் இப்ப காசு இருக்கு, புகழ் இருக்கு, உண்மைதான். ஆனா முக்கியமானது இல்லை. புரியல என்று ராமநாதன் சொன்னார். சாதம் குழஞ்சா கஞ்சியா சாப்பிடலாம். ஆனா மனுஷனோட குணமே குலைவாயிடுச்சுன்னா கேவலம் தானே. ஊன்னு வேலையாட்களை அதட்டுறதும், ஹீன்னு பவர் உள்ள ஆசாமிகளிடம் குலையறதும் பாவம் பழனி. சொந்த மனைவியிடம் கூட இயல்பாக பேச வரல பழனிக்கு. எப்பவுமே ஒரு முகமூடி மாட்டிக்கிட்டு அதே பழகி போய், முகமூடியை மாட்டிக்கிட்டதே மறந்து போய் வேஷத்தோடவே அலைகிறான் பழனி. தன் இயல்பான குணமே மறந்து போன மனுஷன் பரிதாபத்துக்கு உரியவன் தானே என்று சொன்னார். அதுதானே அவனோட கவசமும் கூட. இப்போ கவசம் இல்லைங்க, காலை பிடிச்ச மேலே ஏறிக்கிட்டு இறங்க தெரியாம முழிக்குமே குழந்தைங்க, அது போன்ற நிலை. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத பிச்சைக்காரர் தோட்டத்தில் அவர் முகம். வசதி இல்லாட்டியும் எல்லாமே இருக்கிற ராஜா மாதிரியான கம்பீரமான உங்க முகத்துல எப்படி வந்தது இது? எப்படி? நீங்க கடைபிடிக்கிற வாழ்வு நெறிகள் தான் காரணம். பளிச்சென்னு மனதில் பதியுமாறு சொன்ன மனைவியை பெருமையுடன் பார்த்தார் ராமநாதன். பைக்குள் இருந்த துண்டை எடுத்து தலையில் சுற்றி கொண்டார். என்ன குளிருதுங்களா என்று கேட்டார். இல்லை, ராஜாவுக்கு கிரீடம் இருந்தாதானே அழகு. நான் இந்த நாட்டு மன்னர், நீ என் இதய ராணி என்று கம்பீர பொலிவுடன் சொன்ன கணவரை சந்தோஷமாக பார்த்தாள் மேகலா என்றார்.